Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 2024 ஓட ஆன்சர் கீ பார்க்க போறோம். செட் 3க்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. the area of the sector of the circle of radius 12 cm is 60 pi. ஏரியா ஆஃப் த செக்டர் வந்து 60 பைன்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த செக்டரோட ஃபார்முலா θ/360 × πr² = 60 பைன்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸோட வேல்யூ 12ன்னு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பையும் கேன்சல் ஆகிடும். அப்போ θ/360 × r² = 60 நம்ம எழுதிக்க போகிறோம். இதில் ஆரோட பிளேஸில் அவங்க கொடுத்துருக்க 12 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த r² பதிலாக 12 × 12. நமக்கு தேவை தீட்டா வேல்யூ மட்டும் தான். அப்போ இங்கே மல்டிபிளில் இருந்த 12 இங்கே டிவிஷனில் இருந்த 360 அங்கே மல்டிபிளையும் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஜஸ்ட் 12 டேபிளில் இது 1s are, இது 30s are, இது 1s are, இது 5s are. 5 30s are 150 டிகிரி தான் கரெக்ட் ஆப்ஷன். டி ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. 2 lines are given parallel. the equation ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட இன்னொரு ஈக்குவேஷன் என்னவா இருந்தால் அது பேரலாக இருக்கும்னு கேட்குறாங்க. இதுதான் பேரலல் லைனோட கண்டிஷன். ஃபஸ்ட்டு 2 ரேஷியோவும் ஈக்குவலும், 3வது ரேஷியோ வித்தியாசமாகவும் இருக்கணும். இப்போ இந்த முதல் ஆப்ஷனில் கொடுத்துருந்த ஈக்குவேஷனையும் முதல் ஆப்ஷன் ஈக்குவேஷன் செக் பண்ணி பார்க்குறோம். 5/-15 -3/-9 ஈக்குவேட் பண்ணால் முதல் ரெண்டுமே நாட் ஈக்குவல் வந்துச்சு. அப்போ அது யூனிக் சொல்யூஷன். அதே மாதிரி பி ஆப்ஷனோட ஈக்குவேஷனையும் நம்மளோட கொஸ்டினையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அப்போவும் நாட் ஈக்குவல் தான் வருது. அதுவும் யூனிக் சொல்யூஷன் தான். டி ஆப்ஷன் பண்ணும்போது தான் 5/-15 வருது. அடுத்து -3/9 ரெண்டுமே சேமாக இருக்குது. 1/3 1/3. கடைசி மட்டும் 2/5 நாட் ஈக்குவல். அப்போ இதான் பேரலல் லைன் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு. டி ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அட் சம் டைம் ஆஃப் த டே த லென்த் ஆஃப் த ஷேடோ ஆஃப் த டவர் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் ஹைட்னு கொடுத்துருக்காங்க. ஒரு டவரோட ஹைட்டும் அதோட ஷேடோட லென்த்தும் சேமாக இருந்துச்சுன்னா ஆங்கிள் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் கொடுத்தா tan θன்னு எழுதணும். ஆப்போசிட்டும் ஹெச் அட்ஜசன்ட்டும் ஹெச் கேன்சல் பண்ணால் 1 வருது. tan 45 தான் 1. அப்போ தீட்டாக்கு நேராக வருது 45 டிகிரி. 45 டிகிரி உங்கள் பி ஆப்ஷனில் இருக்குது. The pair of linear equation y is equal to 0 and y is equal to 7 என்ன சொல்யூஷன் கேட்குறாங்க. எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் y is equal to 0 அப்படின்றது உங்களோட எக்ஸ் ஆக்சிஸ் மேலே தான் ட்ராவல் பண்ணும். y is equal to -7 y ஆக்சிஸோட -7 வழியாக ட்ராவல் பண்ணும். இது y is equal to -7, இது y is equal to 0. ரெண்டு பேரலல் லைன். பேரலல் லைனுக்கு நோ சொல்யூஷன் தான் கரெக்ட். ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரு ஸ்கொயர் இன்ஸ்கிரைப் ஆகிருக்கு. சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 5√2 இருந்தால் உங்களோட ஸ்கொயரோட ஏரியா என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். சர்க்கிளோட ரேடியஸ் 5√2 இருந்தால் அதோட டயாமீட்டர் என்னவா இருக்கும்? டயாமீட்டர் வந்து 2 டைம்ஸ் ரேடியஸாக இருக்கும்ல. அப்போ 2 டைம்ஸ் 5√2 அதாவது 10√2 அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ இதோட டயாமீட்டர் எதுக்கு கண்டுபிடிக்கணும்னா டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிளும் டயக்னல் ஆஃப் த ஸ்கொயரும் சேம் தான். ஏன்னா இதோட டயமீட்டரும் இந்த டயக்னலும் ஒரே பிளேஸில் தான் இருக்குது. எப்போவுமே ஒரு ஸ்கொயருக்கு டயக்னல் கொடுத்துட்டு ஏரியா கேட்டாங்கன்னா ½ × டயக்னல் ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. நீங்கள் சைடை கண்டுபிடிக்காமலே கண்டுபிடிக்கலாம். அப்போ ½ × டயக்னலுக்கு பதிலாக நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 10√2. அப்போ 10√2 ஸ்கொயர்னு எழுதிக்க முடியும் நம்மளால். வெளியில் இருக்க 1/2 அப்படியே இருக்குது. 10 ஸ்கொயர் பண்ணால் 100, √2 ஸ்கொயர் பண்ணால் 2. 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். அப்போ 100 தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த டயக்ராம் கொடுத்துட்டு ஏபி 4.2ன்னு கொடுத்துருக்காங்க. ஏலேருந்து பியோட லென்த் 4.2. கியூஆர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பின்றது ஒரு எக்ஸ்டீரியர் பாயிண்ட். இதுலேருந்து வரைகிற ரெண்டு டேஞ்சட்டும் ஈக்குவல் தான். அப்போ பிஏவும் பிஆரும் ஈக்குவல். அப்போ பிஏ 4.2னா பிஆரும் 4.2 எழுதிக்கோங்க. இது பிஏ 4.2னா பிக்யூவும் 4.2ன்னு எழுதிக்கோங்க. அப்போ கியூலேருந்து ஆர் வேணும்னா 4.2 + 4.2 8.4. சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்த டயக்ராம் சர்க்கிள் சாப்டர்லேருந்து இந்த ஆங்கிள் பி 42 இருந்தால் பிஏசி இந்த ஆங்கிள் ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்றது ஒரு எக்ஸ்டீரியர் பாயிண்ட். இதுலேருந்து சர்க்கிளுக்கு வரைகிற ரெண்டு லைனும் ஈக்குவல். டேஞ்சன்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ஸ் ஆர் ஈக்குவல்ன்ற ரூலில் இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ இது 42 இருந்தால் இதுவும் 42 டிகிரியாக தான் இருக்கும். இது ஒரு ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள் 42. மூணாவது ஆங்கிளை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் இப்போ 180 டிகிரி தான் ஒரு ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி படி. அப்போ x + 42 + 42 180ன்னு எழுதிட்டு 42ம் 42 ஆட் பண்ண 84 வரும். +84 அந்த பக்கம் போனால் -84 ஆகிட்டு மைனஸ் பண்ணால் 96 கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. 2 identical solid cubes of A are joined to end to end. ரெண்டு கியூப்ஸை இப்படி ஜாயின் பண்ணி ஒரு கியூபாய்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதோட லென்த் வந்து ஒரு கியூபுக்கு ஏ, இன்னொரு கியூபுக்கும் ஏவாக இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது லென்த் வந்து 2a இருக்கும். ஆனால் இதோட பிரெத்தும் ஏ தான் இருந்திருக்கும், ஹைட்டும் ஏ தான் இருந்திருக்கும். அதோட வேல்யூ மாறி இருக்காது. அப்போ பிரெத்துக்கும் ஹைட்டுக்கும் நம்ம என்ன தான் அப்ளை பண்ணணும்? ஏ தான் அப்ளை பண்ணணும். இதான் நம்மளோட கியூபாய்டோட PSA ஃபார்முலா. 2 × L க்கு பதிலாக 2a,
பிக்கு பதிலாக ஏ, அடுத்து பிக்கு பதிலாக ஏ, ஹெச்சுக்கு பதிலாகவும் ஏ தான். ஹெச் இன்ட்டு எல், ஹெச்சுக்கு ஏ, எல்லுக்கு வந்து 2a இப்படி எழுதிக்கலாம். இப்போ 2 இன்ட்டு 2a ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2a ஸ்கொயர்ட்னு எழுதிக்க முடியும். 2 + 1 3, 3 + 2 வந்து 5. அப்போ 5a ஸ்கொயர்னு கிடைக்குது. ஏ ஸ்கொயர்டு 2a மல்டிபிள் பண்ணால் 10a ஸ்கொயர் தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். HCF அண்ட் LCM யூஸ் பண்ணி HCF ஆஃப் 65 and 104 13 இருந்தால் LCM ஆஃப் these two நம்பர் வந்து 40x. எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. LCM into HCF வந்து எப்போவுமே ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அவங்க கொடுத்துருந்த LCM வந்து 40x, HCF வந்து 13, கொடுத்துருந்த டூ நம்பர் வந்து 65 104. நமக்கு தேவை இந்த எக்ஸ் தான். எக்ஸை தவிர மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். மல்டிபிள் இருக்க 13 நீங்கள் வந்து டிவிஷனுக்கு வரும், மல்டிபிள் இருக்க 40 இங்கே வந்து டிவிஷனுக்கு வரும். ஜஸ்ட் அப்படியே கேன்சல் மட்டும் பண்ணால் போதும், ஆன்சர் 13 கிடைக்குது. உங்களோட பி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து ப்ராபபிலிட்டியிலேருந்து பி ஆஃப் இ ப்ளஸ் பி ஆஃப் இ டேஷ் கியூன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும் பி ஆஃப் இயும் பி ஆஃப் இ டேஷும் ஆட் பண்ணால் ஆன்சர் ஒன்று தான் வரும். ஒரு எலிமெண்ட்டும் அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்டும் அடிஷன் எப்போவுமே ஒன்று தான். அந்த ஒன்று தான் கியூன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கியூவோட பிளேஸில் 1 போடுங்க. அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் 4, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். 1 - 4 -3 தான் கரெக்ட் ஆப்ஷன். இ ஆப்ஷனில் இருக்குது. கொஸ்டினில் இந்த டயக்ராமில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. பிபிடி அப்ளை பண்ணி இதை நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். AD/DB = AE/EC அதுவும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா AD/AB AE/AC அப்ளை பண்ணலாம். ஏன்னா கொஸ்டினில் AB/AC இருக்கிறதுனால நான் அப்படி எழுதியிருக்கேன். கொடுத்துருக்க யூனிட் எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். டிவைடில் இருக்க 13.5 இங்கே போனால் மல்டிப்ளை இருக்குது. கேன்சல் பண்ண ஆன்சர் 6. ஏஇக்கு 6 வந்திருக்கு. ஆனால் கொஸ்டினில் ஏஇ கேட்கல, இசி கேட்டிருக்காங்க. இப்போ இசி வேணும்னா ஏசியிலேருந்து ஏஇயை மைனஸ் பண்ணியிருக்கணும். அதான் பண்ணியிருக்கோம். 13.5ல் 6 மைனஸ் பண்ணால் 7.5. 7.5 ஆப்ஷன் உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு ஃபைண்ட் P1 + P4 கேட்டிருக்காங்க. P1ன்னா எக்ஸோட எல்லா இடத்துலையும் 1 போடணும். அதான் இங்கே பண்ணியிருக்கோம். P1னா எக்ஸோட எல்லா பிளேஸ்லையும் 1 போட்டு 1 ஸ்கொயர் 1, 5 1s are 5, 6 ஆட் பண்ணால் 2 கிடைக்குது. அதே மாதிரி P4னா எக்ஸோட பிளேஸ்லாம் 4 போடணும். 4 ஸ்கொயர் 5 × 4 + 6, 4 ஸ்கொயர் பண்ணால் 4 4s are 16, 26 வரும். ஸோ அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் பேஸ் பண்ணி இங்கே 2 கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 2 + 2 4 தான் கரெக்ட் ஆன்சர். பி ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் 4th வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரலோகிராம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 3 வெர்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. ABC D தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க வேண்டியது x, yன்னு எழுதிக்கலாம். இதோட ஷார்ட்கட் பாருங்கள். இந்த எக்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிற 2 எக்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். -2வையும் 8ஐயும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் வர எக்ஸை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது 8ல் 2 மைனஸ் பண்ண 6, இங்கே ஆல்ரெடி ஒரு -6 இருக்குது, 0. அதே மாதிரி ஒய் வேணும்னா இந்த 2 ஒய்யும் ஆட் பண்ணிக்கணும். 3 + 3 எதிரில் வர்ற ஒய் மட்டும் மைனஸ் கொடுக்கணும். அப்போ -7. 3 + 3 6 - 7 -1 கிடைக்குது. அப்போ 0வும் -1 தான் உங்களோட ஆன்சர். 0, -1 பி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், த டிஃப்ரென்ஸ் ஆஃப் மோட் அண்ட் த மீடியன் வந்து 24. மோடுக்கும் மீடியனை மைனஸ் பண்ண 24 வரும். த டிஃப்ரென்ஸ் இட்ஸ் மீடியன் அண்ட் மீன் கேட்டிருக்காங்க. டு ஃபைண்ட் வந்து மீடியனை மீனை மைனஸ் பண்ண என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் ஆன்சர் பண்ணிடலாம். இதான் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா. 3 டைம்ஸ் மீடியன் = மோடு + 2 மீன். அதை எழுதியாச்சு. இதில் அவங்க கிவன் எடுங்க. கிவனில் இந்த பக்கம் இருக்க மைனஸ் மீடியன் அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், ப்ளஸ் மீடியன் ஆகும். அப்போ மோடோட பிளேஸில் நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம், 24 + மீடியன் அப்ளை பண்ணிக்கலாம். இதை கொண்டு போய் எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் போட்டுருங்க. எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மோடை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக 24 + மீடியன் எழுதியிருக்கேன். இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் மீடியன் அங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மைனஸ் மீடியன் மாதிரி இருக்குது. ஸோ 3 மீடியன் -1 மீடியன் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2 மீடியன் கிடச்சிருக்கும். இந்த பக்கம் இருக்க +2 மீன் அந்த பக்கம் வந்தால் -2 மீன் வந்திருக்கும். ரெண்டுத்துலேருந்து 2வை காமனாக வெளியில் எடுத்துட்டா மீடியன் மைனஸ் மீன் உள்ள இருந்திருக்கும். மல்டிபிள் இருக்க 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு போயிருக்கும். கேன்சல் பண்ணால் அப்போ 12 தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். மீடியனில் மீனை மைனஸ் பண்ணால் 12 தான் வரும். உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், த ப்ராபபிலிட்டி ஆஃப் த்ரோயிங் a number greater than 2 with a fair day. ஒரு டை வந்து த்ரோ பண்ணால் நம்மளுக்கு 1லேருந்து 6 வரைக்கும் நம்பர் வில் ஆப்ஷன் இருக்குது. இதில் கிரேட்டர் தென் 2 எதுன்னு கேட்குறாங்க. கிரேட்டர் தென் 2னா 3, 4, 5, 6 இந்த 4 நம்பரும் கிரேட்டர் தென் 2. அப்போ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது அவுட் ஆஃப் 6 ஆப்ஷன். 4/6 தான் அவங்க 2 டேபிளில் கேன்சல் பண்ணி 2/3ன்னு எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். சாரி, 15th கொஸ்டின் ஆன்சர் பண்ணல. 3 numbers in AP, சம் வந்து 30னா மிடில் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. எப்பவுமே 3 terms in APனா A - D, A + D எடுத்துக்கோங்க. சம் 30னா எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 30. +D -D கேன்சல் ஆயிரும். 3 ஏவையும் ஆட் பண்ணால் 3A = 30. மல்டிபிள் இருக்க 3 அங்கே போனால் டிவைட் ஆயிருக்கும். கேன்சல் பண்ணால் A = 10. A தான் நம்ம மிடில் நம்பர். அப்போ B தான் கரெக்ட் ஆப்ஷன்.
நெக்ஸ்ட் y is equal to 1 is the solution of this equation கொடுத்துருக்காங்க. அப்போ y ஓட பிளேஸ்லலாம் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ p இன்ட்டு y ஸ்கொயர்ன்ற இடத்துல 1 ஸ்கொயர், p இன்ட்டு y, p இன்ட்டு 1 ப்ளஸ் 3 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் மைனஸ் 3ன்னு எழுதிக்கோங்க. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். ஸோ இது p, இதுவும் p. ஆட் பண்ணால் 2p is equal to -3. ஸோ மல்டிபிள் இருக்கட்டும், அங்கே பண்ணால் டிவிஷனுக்கு போகும். அப்போ -3/2ன்றதான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். உங்களோட சி ஆப்ஷனில் இருக்குது. கொஸ்டினில் தீட்டா வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் இருக்க 2 அங்கே எடுத்துகிட்டு போகணுன்னா டிவிஷனுக்கு வரும். அப்போ sin ஸ்கொயர் தீட்டா is equal to 1/2 into 2. ஸோ 1/4ன்னு கிடைக்குது. இது வந்து sin ஸ்கொயர் தீட்டா ஓடுது. அப்போ நம்மளுக்கு sin தீட்டா மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே இருக்கிற ஸ்கொயர் அங்கே போனால் ரூட் ஆகும். அப்போ ரூட் 1/4ன்னு எழுதிடலாம். 1 வந்து வெளியில் எடுத்தால் 1 தான், 4 வெளியில் எடுத்தால் 2ன்னு வரும். அப்போ sin தீட்டா is equal to 1/2ன்னு கிடைக்குது. அப்போ சைனோட எந்த ஆங்கிளுக்கு 1/2 வரும்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சைனோட 30 டிகிரியோட வேல்யூ தான் டேபிளில் 1/2. அப்போ தீட்டாக்கு நேராக 30 கிடைக்குது. அப்போ ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் அசர்ஷன் அண்ட் ரீசனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், midpoint of the line segment divides the line segment in the ratio 1:1 கேட்டிருக்காங்க. ஒரு லைன் செக்மெண்ட்டோட மிட் பாயிண்ட் எடுத்தால் அது 1:1 தான் டிவைட் ஆகும். ஏன்னா ரெண்டு பக்கமும் ஒரே லென்த் இருக்கும். ஸோ அசர்ஷன் ட்ரூ தான். ரீசனில் -3, k divides this line segment in the ratio m/n பதிலாக 1:2 கேட்டிருக்காங்க. ஸோ இதை எடுத்து இதை ப்ரூவ் பண்ணுறதை விட இதை எடுத்து இந்த டிவிஷன் பாயிண்ட் வருதான்னு பார்க்குறதா நமக்கு ஈஸி. கொடுத்துருக்க 2 பாயிண்ட் x1 y1 x2 y2 ரேஷியோ m/n வச்சு உங்களோட செக்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணி -3, k வந்து டிவிஷன் பாயிண்டாக வருதான்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்மளுக்கு இந்த 3 செக் பண்ணால் போதும். நான் அடுத்த நம்பர் வேரியபிளாக இருக்கிறதுனால. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸில் என்னோட பிளேஸில் 1 2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். x2 x1க்கு பதிலாக அவங்க கொடுத்துருந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா நமக்கு சிம்பிளிஃபிகேஷனில் -4 கிடைக்குது. ஆனால் அவங்க -3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது மேட்ச் ஆகலை. அப்போ இது வந்து ஒரு ஃபால்ஸ் ரீசன். அப்போ இதுக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்ட். அசர்ஷன் ட்ரூவாக இருக்குது, ரீசன் ஃபால்ஸாக இருக்குது. அடுத்த கொஸ்டினில் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 176 இருந்தால் ரேடியஸ் 28 செக் பண்ண சொன்னாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr 176க்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். 2π வேல்யூ 22/7 இது ரெண்டுத்தையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் இது 1/2 இது 7/22 இருக்கும். கேன்சல் பண்ணால் ரேடியஸ் 28 கரெக்டாக தான் கிடைக்குது. அப்போ அசர்ஷன் ட்ரூ தான். அதேமாதிரி ரீசனுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா 2πrன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் கரெக்டான ரீசன் தான். ஸோ போத் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்ற ஏ ஆப்ஷன் தான் சரியாக இருக்குது. 2 மார்க் 5 மார்க்ஸ் கேஸ் ஸ்டடி அடுத்தடுத்த வீடியோஸாக பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.